ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸ்ட்ரைட்டாக எடுத்ததே மாங்காய் தான். எப்படி இருக்கு கிளிமுக்கு மாங்காய்? அப்படியே பாருங்க, அழகா இருக்கா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மாங்காய்னா எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம இப்படி கிள்ளனோம்னா அப்படியே பால் வரும். இதோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கு, கொஞ்சம் பெரிய காயாக இருக்கு. அப்படியே பாருங்க, கொத்து கொத்தா மாங்காய், கிளிமூக்கு மாங்காய். நல்லா இருந்தது. என்ன பண்ணுறது, பூவெல்லாம் கொட்டி ஏதோ ஒரு காய் அங்கங்கே ஒரு காய் இருக்கு. இதோ பாருங்க, இதோ இதோ இதை பாருங்க, இதுதான் ரொம்ப கத்தா இருக்கு. ஒரே இடத்துல நல்லா இருக்கு பாருங்க. எங்கன்னா ஒரு 10 மாங்காய் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10, கரெக்டாக 10 காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஒரு ஹாய் சொல்லுங்க. பாருங்க, மாங்காய் சந்தில் இருக்காங்க. அப்படியே வெயில் பாருங்க எப்படி இருக்கு, அழகா நல்லா இருக்குதுங்க மாங்காய். அப்படியே கொத்து கொத்தா தொங்குது. இது சந்தில் டிராக்டர் போச்சுன்னா காய் இதாகிடும், வீந்துருமே. இது எதனா ஒரு முட்டுக்கட்டு மாதிரி வச்சுருக்கணுங்க, எதனா ஒரு முட்டு வச்சிருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி செடியில் இருக்கிற மாங்காய் பார்த்துட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னாச்சுங்க உக்காந்துட்டீங்க? வெயிலாக இருக்குதுன்னு உக்காந்துட்டிங்களா? அதுவும் மாங்காய் நிழல், மாங்காய் மரம் நிழல்ல. சூப்பருங்க. குட்டீஸும் நம்ம கூடவே வந்துட்டாங்க. இப்போ இந்த மாங்காய் செடி கீழே அப்படியே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி என்றால், இந்த மிளகாவும் பறிக்கணும். இதை பாருங்க, இது மிளகாய் செடி. அப்படியே இதையும் பாருங்க, ரெட்டிஸ். அப்படியே இப்படி மாங்காய், இப்படி பார்த்தால் மாங்காய். அப்படியே இப்படி பார்த்துட்டு வந்து இப்படி பார்த்தோம்னா மிளகாய். இதை பாருங்க, மிளகாலாம் பழுத்து இருக்கு. நம்ம மிளகாவும் பறிக்க தான் போகிறோம். ஆனால் இப்போ இல்லை, நம்ம போய் மாங்காய் செடிக்கெல்லாம் கொஞ்ச நேரம் தண்ணி கட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா பறிக்க போகிறோம். நிறைய பழம் கொத்து கொத்தா ஒன்றும் இல்லை, பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி தான். பச்சை மிளகா காய்ச்சி அதில் பழுத்து அன்றைக்கி கொத்து கொத்தாக இருந்துச்சு. பச்சை காயாகவே பறிச்சுட்டு போய் மார்க்கெட்டில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இருக்கிற பழம்தான் நம்ம பறிக்க போகிறோம்.
அழகான ரெட்டு கார மிளகாய். மாங்காய் சின்ன சின்னதாக இருக்குது, இன்னும் பெருசாக ஆகணும். எத்தனை நாள் பொறுத்து இது நம்ம அறுக்கணுங்க? இன்னும் போகும், ஒரு மாதம் போகும். மே மாதம் அறுத்துருவாங்க. மே மாதம் இப்போ ஏப்ரலில் மே மாதம் வந்தாக்கா இது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். பெருசானாக்கா ஜூஸ் ஃபேக்ட்ரியில் இப்போல்லாம் ஓப்பன் பண்ணிட மாட்டாங்க ஃபேக்ட்ரி. ஆனால் இந்த காயில் மாங்காய் சாதம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற சைஸில் வந்து நம்ம மாங்காய் சாதம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ சைஸ் பெருசு பெருசாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் கீழே தொங்கிட்டு இருக்குது, அது உடஞ்சிட்டு போகுது. காதுக்கு தச்சுனாக்கா உடஞ்சிட்டு போகுது. முட்டைன்னு கொடுக்கணும் அதுக்கு. நல்லா இருக்குதுங்க. வண்டி போச்சுன்னா படும், விழுந்துடும். அப்படி நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூக்கி கொடுத்தோம்னா, முட்டு மாதிரி கொடுத்தோம்னா காற்று அடித்தாலும் நிற்கும், அப்படியே நிற்கும், கீழே விழாது. மரம் வந்து இப்போ வெயிட்டு கீழே வந்துட்டுக்குது. அதான் வெயிட்டுக்கு எல்லாம் அப்படியே கீழே வந்துட்டு வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே தொங்குது. இது ஆனால் ஒரு மாதம்னா இன்னும் கீழே தொங்குமே. அதுதான் அது எதுனா இது பண்ணணும். அப்போ தான் காற்றச்செல்லாம் உயர்ந்துடும் கொஞ்சம். அப்படியா? காற்றச்சு வந்து கொஞ்சம் உயர்ந்துடும், கொஞ்சம் இருக்கும். மாந்தோப்பு மாங்காய் பறிக்க போகிறோம். நம்ம இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இங்கே ஒரு கட்டில், தண்ணி பாட்டில், அப்புறம் ஒரு டவல். தொட்டியில் குளிக்க போகிறாங்களாம் குட்டீஸு, அதனால் ஒரு டவல், ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து பச்சை மிளகாய் செடி தான். நான் குட்டி செடியில் வந்து இதுக்கு முன்னையே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து பெருசாக வளர்ந்து பச்சை மிளகாய் காய்ச்சி பழுத்தும் இருக்குது. நம்ம அப்புறமா வந்து நம்ம பழமெல்லாம் பறிக்கலாம். அதே இந்த மாங்காய் பாருங்க, குண்டா இருக்குது. இது என்ன மாங்காங்க? கலந்த இது, அதாவது செந்தூராவா இது? கிடையாது இது. இதுவும் ஒரு சைஸ் வந்துருச்சு. காலாப்பாடு. இது காய் இல்ல, ஒரு 4 காய் தான் இருக்கு இதுல. பாரு இதுல. ஆமா, இங்க தான் 4 இருக்குது. இங்க 2 காய். அப்புறம் அத பாருங்க फ्रेंड्स, எல்லாம் துளிர் விட்டுட்டு இருக்கு, காணோம். துளிர் வந்துச்சுனாக்கா காய் வராது. அது கரெக்ட் தான், காய் வராது. உங்களுக்கு தெரிஞ்சா இது பேர் சொல்லுங்க. இது காலப்பாடா என்ன மாங்காய் என்று சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போகலாம். தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே தொட்டி இருக்குது, போயிட்டு பார்க்கலாம். செந்தூரா குட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து தண்ணி இல்லை, அப்படி தானேங்க? அதனால தான் குட்டியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கே தாங்க முடியல பாருங்கள், அப்படியே பழுத்த கலரில் வேற இருக்குது. எனக்கு அப்படி தான் தெரியுது. ஆமாம், இது குட்டியில், அதான் சைஸு பெருசாக வரல. இதை பாருங்க, குண்டு குண்டு மாங்காய், செந்தூர மாங்காய். தண்ணி பத்தலை, இருக்கிற வெயிலுக்கே. குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து மல்லிகை காய். மல்லிகை நம்ம இதுக்கு முன்னே காட்டு இருக்கும், சின்னதாக இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆமாம், குட்டியாக இருக்கும்போது இது மல்லிகை நல்லா இருக்கும் காய், ஆனால் ரேட் அதிகம். இது இதுவா? ஆமாம். ஓ, ரேட் அதிகம் அது.
ஆனால் வந்து இன்னும் போனோம். ஆனால் காய் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு எத்தனைக்கு கம்மியாக இருக்குது. இது மொத்தமே ஒரு 30-40 காய் தான் இருக்குது ஒரு மரத்துக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இலை எல்லாம் காஞ்சே இருக்குது. பட் காயும் கம்மியாக தான் இருக்குது. இந்த வாட்டி காய் கம்மி தான் இதில். இதோ பாருங்க, காய் வந்து இதில் கடியில் நிறைய இல்லை. வெயிலுக்கு காயை வந்து கலராக வேறு கலராக வந்து இங்கே பாருங்க, 2 தொங்குது. மரத்துக்கு நடுவில் 2 தொங்குது, அவ்வளோதான். இந்த வாட்டி காய் கம்மி தாங்க. பூ நிறைய இருந்துச்சு, எல்லாம் கொட்டி போய் கம்மி. இப்போ மழைலாம் சுற்றி காமிச்சாச்சு, எங்கேயோ ஒரு காய் தான் இருக்கு. வெயில் வரவா தாக்கு பிடிக்க முடியல. எவ்வளோதான் தண்ணி கட்டுறது, அதே தான். எவ்வளோ தண்ணி கட்டினாலையும் இஸ்துது. இப்போ தண்ணி இப்போ தான் கட்டினா, திரும்பி மழை வந்துச்சுன்னா மழை வரும், ஆனால் வராது. ஆமாம், சரியான வெயிலுங்க. அப்படியே பாருங்க, குட்டீஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆமாம், ஸ்கூல் லீவு, அதனால் அங்கே இருக்கிறாங்க. நம்ம இந்த வழியாக தான் போக போகிறோம். சரியான உச்சி வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்க, மாங்காய் பாருங்க. அங்கே காமிச்சது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, இது வந்து கொஞ்சம் குட்டி தான். இப்போ அந்த காய் வந்து அப்படியே பச்சையாக இருந்தது, இதுவும் பச்சை தான், பட் ஒயிட் கலந்த பச்சை. இது அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பாருங்க, ஏதோ இது பாருங்க, 3 ஒன்றா இருக்கு. இந்த ஒரு மரத்துலேயே பெரிய சைஸாக இருக்குது. அதுக்கப்புறமா அதை பாருங்கள், குட்டி சைஸாகவும் இருக்குது. இது வந்து பெரிய சைஸு, 4 சைஸாக இருக்குது. இந்த மரம் வந்து ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப குட்டி மரம் தான், பட் நிறைய இருக்குது காய் இதில். அப்படியே அந்த பக்கம் மரத்தில் பாருங்கள், குட்டி குட்டியாக குண்டு மாங்காய் தொங்கிட்டு இருக்குது. இந்த பெங்களூருக்கு பக்கத்தில் அந்த பக்கம். சரியான அனல். பாருங்க, கொத்து கொத்து மாங்காய். என்னுடைய கணவர் அங்கே போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க, நம்மளும் போகணும். நான் தான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு மொல்லமாக போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறங்க இந்த பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்கு, நிறைய பிஞ்சு கொட்டி கிடக்கு. கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் பழுத்துட்டு இருக்குது இதுலேயே பாருங்கள். இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாங்காய்லாம் பார்த்துட்டு வந்தோம். இத்துடன் இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதோ பாருங்கள்,
இன்னொரு மாங்காய் பக்கத்துலேயே தொங்கிட்டு இருக்கு, நான் கையில் பிடிச்சிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மாங்காய் செடிக்கு தண்ணி திருப்புறது பார்க்கலாம். ஓகே பாய்.